இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம ரத்தனம் இருக்காங்களா, ரத்தனத்தை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து மரகதம் வந்து ஆரத்தி எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனவொடனே உட்காந்துக்கிட்டு ரத்தனம் வந்து தமிழை பார்த்து கேட்காங்க. தமிழ் பாப்பா, தாத்தா இல்லைன்னு சொல்லிட்டு கவலையோடு இருந்தியா, விளையாட உனக்கு ஆள் இல்லைல்ல, இப்போ நான் வந்துட்டேன், இனிமேல் நம்ம சேர்ந்து விளையாடலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தமிழ் பாப்பாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ரத்தனம் சொல்கிறாரு, உயிர் போய் உயிர் வந்திருக்கேன், உடனே நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே பாரதிக்கு வந்து ஷாக் ஆகிடுது. எப்படியாவது இந்த துரைக்கும் பாரதிக்கும் கல்யாணத்தை உடனே முடிச்சு வைக்கணும், சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் சொல்கிறாங்க. உடனே மரகதம் வந்து சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி வந்து ஜாதகம் பார்த்தேங்க, பொருத்தெல்லாம் நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாள் குறித்தேன், அந்த முகூர்த்த நாள் கூட எனக்கு 2 நாள் கழித்து கூட வருது, அதுலேயே நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதம் சொல்கிறாங்க. 2 நாளுக்குள்ளேயா, 2 நாளுக்குள்ளே எப்படி வைக்கிறது, சொந்தக்காரங்களுக்கு சொல்லணும், எல்லா வேலையும் பார்க்கணும், 2 நாளுக்குள்ளே வந்து முடியாத காரியம், கொஞ்சம் மெதுவாக வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்தனம் சொல்கிறாரு. உடனே நம்ம மணி இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, என்னம்மாம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக நம்ம வச்சுருவோம், எல்லா ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம், எல்லா வேலையும் ஆளு பிரித்து பார்த்தோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும், அடுத்த முட்டில் கல்யாணத்தை வச்சிட்டோம்னா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குருவாங்களே அப்படிங்கிற மாதிரி மணி சொல்கிறாரு. மாப்பிள்ளை சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்லணும்ல மாப்பிள்ள, அதுவே நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைச்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன மாமா எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு, நம்ம நெருங்கின சொந்தக்காரங்க அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிடுவோம், சிம்பிளாக வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம தனம் சொல்கிறாங்க, ஆமாப்பா எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி சீக்கிரமாக முடிச்சிடுவோம், அது மட்டும் இல்லாமல் ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம், சீக்கிரம் முடிஞ்சிடும், 2 நாள் கல்யாணத்தை வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்போனா சரிப்பா, எல்லோரும் வேலையை பாருங்கள், பிரித்து பாருங்கள், சீக்கிரமாக நம்ம வந்து கல்யாணத்தை வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ரத்தனம் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம துரை இருக்கார்ல, துரை வந்து பாரதியவே வச்ச கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம பாரதி வந்து டக்குன்னு கோவப்பட்டு திரும்பிட்டு போயிடுறாங்க. என்ன பாரதி மூஞ்சி கொடுக்காம போகிறையா, நீ ஒன்றும் கவலையே படாத, இன்னும் 2 நாள் கழிச்சு என் மூஞ்சி தான் நீ ஃபுல்லாக பார்க்க போகிற, அதுக்கடுத்து நீ எனக்கு பொண்டாட்டி ஆகிடுவ, அடுத்து உன் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வைக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ரூமுக்குள்ளே போனவொடனே நம்ம பாரதி அழுகுறாங்க. அதை தமிழ் பார்த்துட்றாங்க. அம்மா அழுகாதம்மா, கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காதும்மா, அப்பாட்ட நாங்கள் வேண்டிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சேன், உங்கள்கிட்ட வேண்டினேன், அதே மாதிரி போகலை, ஃப்ரெண்டோட கல்யாணம் நிற்கணும்னு நான் உங்கள்கிட்ட வேண்டினேன், அதே மாதிரி நடந்துருச்சு, இந்த வட்டம் அம்மாவுக்கும் துரை சித்தப்பாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அம்மா பயப்படாதம்மா, நான் அப்பாக்கிட்ட வேண்டிட்டேன், கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்கிறாங்க. உடனே தமிழை வந்து பாரதியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து அங்கே சாரதாம்மா வீட்டில் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சாரதாம்மா வந்து பூ பழம் பொட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆதிக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், அவனே சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போய் நம்ம வந்து பாரதியை பொண்ணு கேட்டுருவோம், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சா தான் இது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த கேசவனே ஆதி இன்னும் காணும், இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா, எந்திரிச்சு வரலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கேசவ் வராரு. வந்தவொடனே, கேசவ் ஆதி எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆதி இன்னும் எந்திரிக்கலமா, மேலே தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி, அதாவது நம்ம பாரதி போய் பொண்ணு கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம கேசவுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. என்னம்மா திடீர்னு அப்படின்னு கேட்டோடனே, ஆமாப்பா சீக்கிரமாக முடிச்சு வைக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மேலே இருந்து பார்த்தா நம்ம ஆதி வந்து சொல்லிடுறாங்க, வாப்பா ஆதி, உன்னை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்தாப்பா வேஷ்டி சட்டை எல்லாமே இருக்குது, போய் கிளம்பி இதை வேஷ்டி சட்டையை போட்டு வா, நம்ம போய் பாரதி பொண்ணு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் என்னம்மா இப்போ அதுக்குள்ளே அவசரம், கொஞ்ச நாள் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை நாள்ரா போகிறது, சீக்கிரமாக முடிச்சு வச்சுருவோம், போய் அவங்க மாமனார் இருக்கார்ல அவங்கள்ட்ட போய் பேசுவோம், அதுக்கடுத்து பாரதியோட அப்பா அம்மா வேறு ஏதோ கிராமத்தில் இருக்காங்களாம், அவங்களும் போய் பார்த்து பேசி எல்லாத்தையும் சடங்கு சம்பிரதாயத்தை முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதா சொல்கிறாங்க. என்னப்பா 2 பேரும் அமைதியாகவே இருக்கீங்க, ஏதாவது பேசுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது 2 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ஒழுங்காக என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்குறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டல் நடந்ததெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க, சத்தி வாங்கினதெல்லாம் சொன்னோன்னே, என்ன முட்டாள்தனமாக அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீ என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, பாரதி தான் சத்தியம் பண்ணிட்டானா, நீ அங்கே தானே இருந்த, உனக்கு நீ உடனே அதை தடுத்து நான் தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைம்மா, அவங்க வந்து சாக போகிற தருவாயில் கேட்டாங்க, அது வந்து பாரதி அவங்களோட ஃபேமிலி விஷயம், நம்ம இன்னும் அவங்களுக்குள்ளே என்ட்ரி ஆகலை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே நம்ம அதை சொல்ல முடியாது, அதனால தான் நான் இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாம்மா பாரதி நமக்கு வேண்டாம், நம்ம சென்னை கிளம்புவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சென்னைக்கா, என்னப்பா அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேசவம், ஆதி இந்த விஷயத்தில் வந்து நம்ம உடனே எதுவும் முடிவெடுக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ சொல்கிறாரு. ஆமாப்பா கேசவ சொல்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சாரதாம்மா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, இன்றைக்கே நம்ம சென்னை கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு காரோட காரன் சவுண்டு கேட்குது. யார் வர்றாங்கன்னு பார்த்தா ரத்னம் வராரு.
அவரும் கையில் ஒரு பூ பழம் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. வந்தோடனே என்னய்யா அது கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது எங்கள் வீட்டில். எங்கள் மருமகளுக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் நடக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும். ஆதி தம்பி எங்கள் வீட்டில் ஒருத்தராக வந்துட்டார். என் பேத்தி உயிரை காப்பாற்றிருக்காரு. எனக்கு பணம் கட்டியிருக்காரு. கண்டிப்பாக தம்பி பணத்தை திருப்பி கொடுத்துருவோம்ப்பா. எனக்கு யார்ட்டையும் கடன் வாங்கி பழக்கம் இல்லை, வாங்கிக்கோங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா கொஞ்சம் பதறாமல் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. சரி கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, சாரி ஐயா எங்களால் வர முடியாது, நாங்கள் சென்னை கிளம்புறோம், முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாரு. டேய் சும்மா இருடா, இவ்வளோ பெரிய மனுஷன் வீடு ஏறி வந்து கூப்பிட்றாரு, அது நமக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட போய்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்துடுறோம் ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதாம்மா சொல்லிடுறாங்க. சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் நம்ம பாரதி இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம வாசுவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. வாசு நீ வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கின சாகும்போது என்னை ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி தான் மாமாவும் சத்தியம் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் உயிர் பிழைக்கும் போது சத்தியம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து தன்னோட மகனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. நீ உனக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அவர் வந்து என் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டார். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலடா வாசு. நீ எப்போயுமே சொல்லுவேல, நான் வெளியில் எங்கே போனாலும் நான் எங்கேயும் இல்லை, உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லுவேல. இப்போ எங்கே போனேன், என்னை தனியாக தவிக்க விட்டு நான் எங்கே போனேன், எனக்கு இருக்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. எனக்கு முக்கியமாக வந்து எனக்கு வந்து துரையை கல்யாணம் பண்ணவே பிடிக்கலை. எனக்கு வந்து ஆதி தான் பிடிச்சிருக்கு. அவரை தான் நான் லவ் பண்ணுறேன். எனக்கே தெரியாமல் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. எனக்கும் துரைக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க.